அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய அற்புதமான குபேர மாசி அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான பொண்ணாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் செல்வங்கள் இது எல்லாம் குவியறதுக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் தான் இப்போ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய அற்புதமான இந்த ஒரு பரிகாரமானது பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பதிவு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு நிறைய பேர் இன்றைக்கி எல்லை போட்டு படையல் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இந்த எல்லை போன தை அமாவாசையில் தான்மா பண்ணோம், மாசி அமாவாசை நேற்றுக்கு தான் சிவராத்திரி முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு எளிய முறையில் அவங்கவுங்களுக்கு தெரிந்த வகையில் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. சில பேர் ஒன்றுமே செய்யவே மாட்டாங்க. அப்படி எதுவுமே நீங்கள் செய்ய முடியாட்டி கூட அமாவாசை நாளில் நிச்சயமாக ஏதாவது ஒரு உயிருக்கு, ஒரு மனுஷங்களுக்குன்னு கிடையாதுங்க, ஏதாவது ஒரு உயிர், அது நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், அப்படி ஏதாச்சும் ஒரு உயிரினத்துக்கு, பசுமாட்டுக்கு, அப்படி காக்காக்கு, அப்படி ஏதாச்சும் ஒரு உயிரினத்துக்கு இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருள் உங்கள் கையில் என்ன ஒரு பொருள் கிடைக்கிது, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு சாப்பாடு, அது மாதிரி ஏதாச்சும் இல்லாட்டி ஒரு பிடி அரிசியாச்சும் எடுத்து நம்ம குருவிக்கு போடணும். ஏன்னா இந்த ஒரு தானமானது நமக்கே தெரியாமல் நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகி நல்ல ஒரு புண்ணியங்களை தேடித்தரக்கூடிய விஷயங்கள் தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தானம். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் குடும்ப நன்மைக்காக மறக்காமல் செஞ்சுருங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயம், நிறைய நம்ம ஒவ்வொரு மாதமும் பதிவில் சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த உப்பு முடிச்சு பரிகாரம். ஏன்னா நமக்கு செய்ய ஒவ்வொருத்தங்க நம்முடைய சகோதரிகள் செய்கிறப்ப உங்களுடைய வீட்டில் நல்ல நல்ல மாற்றங்கள் இருக்கும். ரொம்ப கஷ்டங்கள், அதாவது நமக்கு நேரமே சரியில்லை, விதியே சரியில்லை அப்படின்னு நினச்சா கூட இந்த உப்பு முடிச்சு பரிகாரத்தை நம்முடைய வீட்டில் செய்ய செய்ய அந்த கர்மாக்களும் நமக்கு கழியும். அதே நேரம் அந்த பண வரவுக்கான ஏதாவது ஒரு வழிவகைகள் நமக்கு இயற்கையும் நம்முடைய கடவுளும் சேர்ந்து நமக்கு அந்த உருவாக்கி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான உப்பு முடிச்சு பரிகாரம். இப்போ ஏற்கனவே நீங்கள் உப்பு முடிச்சு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய உப்பை எடுத்து நீங்கள் நல்ல அதாவது உப்பை எடுத்து அப்படியே நம்ம கிச்சன் சிங்கில் கொட்டக்கூடாது, அதே நேரம் செடியில் அப்படியே கொட்டக்கூடாது. எப்பயுமே உப்பை நல்ல ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அது உப்பு கரையாது, கல் உப்பு தானே, அது எப்பயுமே கரையாது. அப்போ நல்லா கை போட்டு நல்லா கசக்கிட்டு அந்த உப்பை தான் நம்ம கொட்டணும். அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு உப்பு முடிச்சு பரிகாரம்னா அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்னதான ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் துணி இப்போ பதிவு இப்போ தான் பார்க்குறோம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், மஞ்சள் துணி எங்கள் கிட்டே இல்லை, வெள்ளை கலர் துணி தான் இருக்குன்னா அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் நினச்சி காய வச்சுட்டாலே டக்குன்னு நமக்கு காஞ்சிரும். அப்படிப்பட்ட ஒரு மஞ்சள் துணியில் ஒரே ஒரு கைப்பிடி உப்பு, நம்முடைய சமையலுக்கு உபயோகப்படுத்துகின்ற கைப்பிடி கல்லுப்பு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம், அதில் ஏதாவது தங்கம், ஏதாவது ஒரு சின்ன துண்டு, அதாவது வெள்ளியோ நகையோ நம்மக்கிட்ட என்ன உடஞ்ச பொருட்களோ எதுவும் இருந்தாலுமே தங்கம், ஒரு சின்ன ஒரு குட்டி பீஸ் மட்டும் தங்கம் வைக்கலாம். தங்கம் இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட வெள்ளி இருந்தால் வைக்கலாம். அப்படி எதில் தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லைங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பும் ஒரு ரூபாய் நாணயம் போதும். 3 கருப்பு மிளகு மட்டும் எடுத்துக்க சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த கண் திருஷ்டிகள், அடுத்தவங்களுடைய பார்வைகள், இது எல்லாத்துமே நம்முடைய வீட்டுக்குள்ளே எதுவுமே பாதிப்பு ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த 3 கருப்பு மிளகு. அதற்கப்புறம் பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம், இல்லாட்டி கொஞ்சோண்டு ஜவ்வாது பொடி, அதாவது வாசனையான பொருட்கள். இது எல்லாமே மகாலட்சுமியுடைய ஒரு வசிய பொருட்கள் தான் நம்ம இது பண்ணுறோம். இப்படி சின்னதான அந்த உப்பு முடிச்சு ஒரு நாணயம், ஒரு சின்ன ஒரு தங்கம், இது மட்டும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு முடிச்சு மாதிரி கட்டி, அதாவது ராககாலம் யமகண்டம் நேரம் தவிர்த்து, இல்லாட்டி மாலை நேரம் இன்றைக்கி நல்லாயிருக்கு உங்களுக்கு 4:30 மணி, நம்ம ஒரு 5:30 மணிக்கு தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா, அப்பையிலேருந்து ஒரு ராத்திரி ஒரு 8 மணிக்குள்ளே இந்த முடிச்சை நீங்கள் தாராளமாக கட்டலாம் உங்கள் வீட்டில். அப்படி சுவாமி கிட்ட வச்சு அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் மட்டும் நீங்கள் வச்சுட்டு உங்களுடைய நிலை வாசலில் நம்ம கட்டிடணும். அப்புறம் எப்போல்லாம் சுவாமிக்கு இந்த ஊதுபத்தி, இந்த நம்மளுடைய சாம்பிராணிகள் இதெல்லாம் காமிக்கிறோமோ அப்போல்லாம் நிலவாசலையும் நம்ம போயிட்டு அந்த சாம்பிராணி காமிச்சிட்டு வந்துடணும். இப்படி நம்ம வீட்டில் செய்ய 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 கண்டிப்பாக நம்முடைய குடும்பத்துக்கான பண வரவுகள் நிச்சயமாக வரும். ஏன்னா
இது வந்து 200% நீங்கள் நம்பி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அது அமாவாசை நாளில் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். எப்படிப்பட்ட நம்முடைய கடன்களும், அதாவது உடனே கடன் அடையணும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மொத்தமாக ஒரே மாதத்தில் கடன் அடையாது. அந்த கடன் அடைவதற்கான ஒரு வாய்ப்புகள், வருமானங்கள் ஏதாவது ஒரு வழியில் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பணவரவானது வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் நமக்கு அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரணும் பாருங்கள், அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நமக்காக நம்மை தேடி வரும். இதுதான் இந்த உப்பு மூட்டையோடைய ஒரு தாந்திரிக குணமே. அதனால் இன்று மாலையிலையோ இல்லை மதியான நேரத்துலையோ நமக்கு உங்களுடைய பித்தர்களுக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் இதை வந்து எப்போ வந்து ஓய்வாக இருக்கீங்களோ அப்போ இந்த உப்பு முடிச்சு மட்டும் நீங்கள் கட்டிடுங்க. இவ்வளோதாங்க. பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான விஷயம். இப்போ பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸாக இருக்கிறப்ப வந்து நிச்சயமாக பண்ணக்கூடாது. வீட்டில் இருக்க கணவரையும் குழந்தைகளை வச்சு இந்த உப்பு முடிச்சு கட்ட சொல்லலாம். அவ்வளோதான். இங்கே அதுக்குனால தான் சொல்லியிருக்கோம், எப்பயுமே இந்த மஞ்சள் துணி உப்பு முடிச்சு மட்டும் ஒரு 2 துணி நம்ம ஸ்பேர் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டால், இப்போ நமக்கு இது மாதிரி முடியாமல் போன காலத்தில் கூட நம்முடைய குழந்தைகள் டக்குன்னு அதில் 2 கொஞ்சம் ஒரு கைப்பிடி உப்பு இதெல்லாம் எடுத்து வைங்கம்மான்னு சொல்லிட்டு நம்முடைய பசங்க டக்குன்னு பண்ணிடுவாங்க பாருங்கள். அதனால் எப்பயுமே பூஜை ரூமில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப எப்பயுமே நமக்கு நல்லது. இப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அதுவும் அமாவாசை நாளில் பண்ணுறப்ப குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு, அதுவும் நகைகள் வந்து புதிய நகைகள் வாங்கிறதுக்காக இருக்கட்டும், அடகு வைத்த நகைகள் மீட்டு கொண்டு வருவதற்கு, இது எல்லாத்துக்குமே இந்த உப்பு மூட்டை நமக்கு பரிகாரமானது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு இன்றைக்கி பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். இது தவிர நம்ம கல்லுப்பு வைத்து நம்ம எங்கெல்லாம் அன்றாடம் புழங்குறோமோ, ஒரு ஹாலாக இருக்கட்டும், ஒரு நம்ம குழந்தைகள் படிக்கின்ற ரூமு, பெட்ரூமு, அப்படி குழந்தைகளே தனியாக நம்ம பெட்ரூமில் படுத்துருக்காங்கன்னா அப்படி ஒவ்வொரு ரூம்லேயும் சின்ன சின்ன ஒரு பேப்பர்லேயோ சின்ன சின்ன ஒரு அகலையோ கொஞ்சோண்டு, அதாவது ரொம்ப நெகட்டிவ்ஸாக இருக்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்து அந்த ஒரு பேப்பரில் இல்லாட்டி ஒரு பவுலில் அந்த ரூமோட ஒரு மூலையில் மட்டும் நீங்கள் வச்சு பாருங்களேன். எப்பயுமே அமாவாசை அன்னைக்கு நம்முடைய வீட்டில் இது மாதிரியான ஒரு கல்லுப்பு வச்சுருந்தா கண்டிப்பாக எப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகளையுமே அதை இழுத்துக்கிற ஒரு தன்மை வந்து கல்லுப்புக்கு இருக்குது. அப்படி அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் அடுத்த நாள் அமாவாசை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைச்சி நீங்கள் கிச்சன் சிங்கில் இல்லாட்டி செடியில் இப்படி விட்டுடலாம். இப்படி எளிமையான முறையில் நம்ம வந்து நம்முடைய வீட்டில் இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ்ஸு, கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போட்டிகள், பொறாமை குணங்கள், ஒரு பில்லி சூனியம், அது மாதிரி எந்தவித கண்திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் அதை போக்குகின்ற சக்தி இந்த கல்லுப்புக்கும் அமாவாசை அந்த ராத்திரிக்கும் நிச்சயமாக இருக்குங்க. அதனால் இந்த ஒரு எளிமையான முறையில் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் மட்டும் கல்லுப்பு ஒவ்வொரு மூலையிலையும் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் தண்ணியில் கரைச்சி விட்டுட்டாலே போதும். இல்லை கை குழந்தைங்களாக இருக்காங்க, சின்ன குழந்தைங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஒரு பிடி கல்லுப்பு எடுத்து அவங்களுக்கு எப்பயுமே நம்ம திருஷ்டி சுத்து போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சுற்றி போட்டு சும்மா தண்ணியில் அப்படி கரைச்சி அப்படி சிங்கில் விட்டுட்டாலே போதும். ஏன்னா கெட்ட அந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே நமக்கு இந்த போக்குகின்ற சக்தி அமாவாசைக்கு இருக்குது. அதனால் இந்த எளிமையான முறையில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கல்லுப்பை வச்சு இன்றைக்கு மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லதொரு பலன் கிடைக்கும். இன்றைக்கி இந்த உப்பு மூட்டை பரிகாரத்தை மட்டும் செய்வதற்கு எக்காரணம் கொண்டு மறக்காதீங்க. அதனால் கண்டிப்பாக செய்யுங்க, குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லதே நடக்கும். இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.